விஜய் எங்க நிக்க போறாரு? வீல ஆரம்பிக்கக்கூடிய தொகுதிகளில் தான் நிக்க போறாரு. விஜய் பனையூரிலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய் நிற்க மாட்டார். என்டிஏ கூட்டணி வந்தால் ஒருவேளை விஜய் நிற்பார். தனியாக நிற்கிறதா இருந்தால் விஜய் நிற்பது ரொம்ப கம்மி. அப்படி நிற்கணும்னா திருச்சி கிழக்கில் நிற்கிறார். கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி. இன்னைக்கு விருதிராஜ் நின்னார் அந்த அங்கே நிற்கிறதுக்கு விஜய் யோசிக்கிறாரு. இல்லாவிட்டால் விக்கிரவாண்டிலாம் வந்து இவரு ட்ரை பண்ணிட்டு கடலூரில் விக்கிரவாண்டி நம்ம புஷியானது ட்ரை பண்ணுறாரு. அருண்ராஜ் திருச்செங்கோடு. இவர் வந்து மதுரை இல்லாட்டி தேனியில் ஏதாவது ஒரு தொகுதி. நிர்மல்குமார் சார். நம்ம ஆதவர்ஜுனா சார், புரட்சி ஆதவர்ஜுனா சென்னையில் இல்லாட்டி திருவள்ளூரில் யோசிக்கிறாரு. சரி, திருவள்ளூரில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு. மாதாவரம் யோசிக்கிறாரு. மாதாவரம் மூர்த்திலாம் நிற்பார். அதனால் அது என்ன ஆகும் தெரியாது. ஆதவெலாம் நின்று தனியாக நின்னா கூட செலவு பண்ணி ஜெயிக்கிற வேலையை பண்ணிவிடுவார். செலவு பண்ணால் ஜெயிக்கலாங்க. ஒரு 5 10 சீட்டு ஜெயிக்கலாம். சார் ராஜ்மோகன் சார், ராஜ்மோகன் கூட ஏதோ ஒரு மதுரை வாயில் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இன்னும் மதுரை வாயிலாம் வாட்ஸ்அப் தலைவர்களுக்கு இவங்களுக்காகவே ஒதுக்கிட்டாங்களா? போனதில் அந்த பத்ம பிரியா நினைச்சில்ல மதுரை வாயிலில், அது மக்கள் நீதி மையம் சார். தான் சொல்கிறேன். மக்கள் நீதி மையத்துக்கு என்னங்க வித்தியாசம்? கொஞ்ச நாளில் இவங்களும் எங்கேயா போக போகிறாங்க. அதனால் அவர் ஒரு சீட்டு ஜெயிச்சார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இவங்க ஒரு 4-5 சீட்டு ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். லயோலா மணி சார், எல்லாருக்குமே நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? சீட்டு கேட்குறாரு அவரு. கேட்கலாம். புஷி ஆளுங்க அவரு. புஷியுடைய அருமை தம்பிகளில் ஒருத்தர் அவர். அதனால் அவர் கேட்கலாம். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தது 10 கோடி ரூபாய் செலவு செய்யணும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவங்களும் தேடுவாங்க. அப்புறம் லயலாமணிலாம் எங்கே இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. நீ வேணா சொல்லுவார், தலைவர் சொல்லிட்டாரு, அடுத்த தடவை உனக்கு நல்ல ஒரு இது மாநகராட்சியில் உனக்கு வார்டு கொடுக்குற தயாராகிறாப்புல, நீ யாராவது ஆளுந்தான் கூட்டுவான்னு இதுதான் நடக்க போகுது.